டாக்டர் ஜீவா பிரியா, பெயின் ஃபிசிஷியன், கோயம்புத்தூர். இந்த பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து இருக்கும்போது அந்த ஆங்கிள் கணுக்காலுக்கு கீழே வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த ஒரு போனி ப்ராமினன்ஸ் கிட்ட வலிக்குது அப்படி தான் வந்திருந்தாங்க. அது முக்கியமாக லேட்ரல் சைடில் வலிக்குது அப்படின்னு வந்திருந்தாங்க. லேட்ரல் சைட்னா ஆப்போசிட் சைடு, நம்ம கணுக்கால் வந்து இந்த சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட்க்கு ரைட் சைடு கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த பேஷண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோன்னா, போன் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. கரெக்டாக வந்துட்டு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னா நாள்பட தேய்மானம் ஆகுறது. கரெக்டாக எந்த இடத்துல அந்த இது இருந்தது அப்படின்னா, ஒரு லிகமெண்ட் டெண்டான்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். அந்த டெண்டான் போய் கரெக்டாக வந்துட்டு உட்கார இடத்துல இன்சர்ட் ஆகிற இடத்துல அந்த இது வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து டீஜெனரேஷன் இருந்தது. அதனால தான் அந்த உட்காரும்போது அவங்களுக்கு வந்து கால் மடக்கி உட்காரும்போது பெயின் இருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு ஐஸ் பேக் எல்லாம் வச்சாலே மோஸ்ட்லி செட்டில் ஆயிரும். ஏன்னா டீஜெனரேட்டிவ் தேய்மானம் வந்து குட்டி குட்டி இதில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணாலே செட்டில் ஆகிடும். ஸோ பேஷண்ட் வந்துட்டு நான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு ஐஸ் பேக் வச்சுட்டு வேணும்னா பெயின் கில்லர் போடுங்க சொல்லி அனுப்பிட்டேன். அந்த பேஷண்ட்டோட ஸ்கேன் பிக்சர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.